வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி உளுந்த வடை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் எண்ணெயும் குடிக்காத மாதிரி எப்படி உளுந்த வடை பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் உளுந்த கழுவிட்டு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற விடுங்க. அது போதும். இல்லைன்னா வடை எண்ணெய் உரியும். வடித்த உளுந்து கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் தெளித்து நல்லா மாவாட்டிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட ஜீரகம், மிளகு, 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மாவை இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து தட்டி ஓட்டை போட்டு வடையை சூடான எண்ணெயில் அப்படியே போடுங்க. கையில் தண்ணி தொட்டு வடைய மாவை எடுத்து போட போது வடை ஒட்டாமல் அப்படியே எண்ணெயில் விழுகுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கரண்டிக்கு பின்னாடியும் வடையை தட்டி அப்படியே போடலாம். வடை போட்ட உடனே 1 நிமிஷம் அப்படியே ஒரு சைடு வேகட்டுங்க, திருப்பாதீங்க. அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. 2 சைடும் கோல்டன் ப்ரௌனாக ஆன அப்புறம் வடையை அப்படியே எடுத்துருங்க. மற்ற வடையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸை சுட சுட சர்வ் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம பொங்கல் சேலஞ்ச்லேயே மில்லட் பொங்கலும் வெங்காய சாம்பாரும் பண்ணியிருக்கோம். அது கூட சேர்ந்து பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.